சரி சரி. தெற்கு சட்டமன்ற தொகுதியை ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நிகழ்த்தி காட்டிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய செயல் வீரர் உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஈரம் கூப்பி
தாமரை வென்றதற்கான வெற்றி விழாவா என்று தெரியாத அளவிற்கு ஒரு மாபெரும் பேரணி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரபலமான மிகப்பெரிய திரை இசை ஆளுமை ஐயா டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் சிலைக்கு முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமது அழைப்பை ஏற்று தேசிய தலைவர் முதல் முறையாக மதுரைக்கு வந்திருக்கிறார் என்பதால் முதல் முறையாக Sir, we are very happy that first time we have visited. We are coming to Madurai, our most welcome, sir. பலத்த கரவொலியோடு திரு நிதின் நபீஜி அவர்களை நாம் வரவேற்போம். பலத்த கரகோஷத்தோடு நாம் அவரை வரவேற்போம். அதே போல நமது ஆற்றல் மிகுந்த முன்னாள் மாநில தலைவர், தமிழகத்தின் எழுச்சி நாயகர், அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தேசிய செய்தி தொடர்பாளர் ஐயா நரசிம்மராவ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினுடைய தலைவர், மாவட்டத்தினுடைய பொருளாளர், அதிமுக மாவட்ட பொருளாளர் தம்பி குமார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராஜலிங்கம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஐயா நடராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிற ஐயா வேலுச்சாமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் எஸ்.கே. தேவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். முதல் முறையாக மதுரைக்கு வருகை புரிந்திருக்கிற தேசிய தலைவர் அவர்கள் இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை தானே, நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான், பெருமை தான். மாநிலத்தினுடைய பார்வையாளர் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய அரவிந்த மேனன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதுபோல மாநிலத்தினுடைய இணை பொறுப்பாளர், இணை பார்வையாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் இங்கே நமக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள். மாவட்டத்தினுடைய தலைவர், பிஜேபி மாவட்ட தலைவர் சி.எம். மாரி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து சிறப்பு செய்கிற இந்த கூட்டணி, இந்த வெற்றி கூட்டணி மதுரை தெற்கில மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்திலும் இருக்கும் 10 தொகுதிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் கைப்பற்றிய தீர்வோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றே தீரும். தமிழகத்தின் முதல்வராக ஐயா எடப்பாடியார் வெகு சீக்கிரத்தில் கோட்டையிலே பதவியேற்க இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, அமமுக, தமாக, பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் சட்டமன்றத்தை அலங்கரிக்க போகிற காலம் வருகிறது என்பது மாத்திரமல்ல, திமுக கூட்டணி
தமிழகத்தின் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் மதுரை தெற்கில் எங்கே பார்த்தாலும் குப்பையும், எங்கே பார்த்தாலும் சாக்கடையும், எங்கே பார்த்தாலும் அசுத்தம், எங்கு பார்த்தாலும் மக்கள் அச்சமுற்ற சூழ்நிலை, வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மதுரையை மாற்றி இருக்கிறார். மதுரையில் ஏன் எங்கே பார்த்தாலும் குப்பை இருக்கிறது என்றால், குப்பைகள் ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் மதுரை குப்பையாக இருக்கிறது. ஆட்சியில் இருக்கும் குப்பைகளை அகற்றாமல் தெருவில் இருக்கும் குப்பைகளை அகற்ற முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தவுடன் மதுரை தெற்கில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றவுடன் மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அமைச்சர் ஐயா பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்த போது, மதுரையின் குப்பையோ சாக்கடையோ பிரதமர் ஐயா மோடியிடம் சிறப்பு நிதி பெற்று 100 நாட்களில் மதுரை தூய்மை நகரமாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார். நேரா டெல்லிக்கு போவோம், நரேந்திர மோடி ஐயாவை பார்ப்போம். அன்னை மீனாட்சி ஆட்சி செய்கின்ற இந்த மதுரையை இந்த திருட்டு திமுக கேவலமாக வைத்திருக்கிறது என்பதை சொன்னால், மதுரை தூய்மையான நகரமாகும், தூங்கா நகரம் தூய்மையான நகரம் ஆகும் என்கிற உறுதிமொழியை உங்களுக்கு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமது சின்னம், நமது சத்தமா சொல்லுங்க, நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசி பெற்ற சின்னம், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற சின்னம், ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற சின்னம், ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பெற்ற சின்னம், ஐயா எடப்பாடியாருடைய ஆசி பெற்ற சின்னம், ஜி.கே. வாசன் அவர்கள் சின்னம், ஜி.கே. வாசன் அவர்கள் சின்னம், மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம், பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னம், அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களது ஆசி பெற்ற சின்னம், ஜான் பாண்டியன் அவர்கள் ஆசி பெற்ற சின்னம், ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகளின் ஆசி பெற்ற சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, கார்த்திகை தீபம் ஏற்ற காத்திருக்கும் முருகனுக்கு, பாரத் மாதா கி. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நம்மிடையே உரையாற்றார். தாய்மார்களே, மதுரை தெற்கு தொகுதியுடைய வாக்காளர் சங்கத்திலே நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நிதின் நாபின் அவர்கள் இன்னைக்கு மதுரையில் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவை கோர வேண்டும். மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு மதுரை தெற்குக்கு வந்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, ஒரு அற்புதமான வேட்பாளர் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். மதுரையை மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் முன்னால் நின்று மிகப்பெரிய அன்பையும் வாக்கையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அளித்தீர்கள். இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்முடைய அருமை அண்ணன் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, நம்முடைய வெற்றி வேட்பாளர்களிடம் சொன்னார், இந்தியாவில் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு மேலே இருக்கக்கூடிய 40 நகரத்தில் சுத்தத்தில் கட்டை கடைசியாக இருப்பது நம்முடைய மதுரை மாநகரம். அருமை சொந்தங்களே, மதுரை மக்கள் நல்லவர்கள், தப்பு நம்முடையதல்ல, ஆட்சியாளர்களுடைய தவறு. அக்டோபர் 2025 மதுரையினுடைய மேயர் அந்த பதவியில் இல்ல, ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. குப்பையிலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் அருமை சொந்தங்களே, மேயரை பொறுத்தவரை வீட்டுக்கெல்லாம் வரி போட்டு மேயருடைய கணவர் அதுல 200 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அதற்காக இன்னைக்கு பதவியில் இல்லாமல் இருக்காங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் சொன்னார்கள், மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் இங்கே வந்தபோது சொன்னார்கள், அருமை சொந்தங்களே, மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ உறுதியார் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மதுரையினுடைய மெட்ரோ நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நவம்பர் 15ஆம் தேதி 2025 மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நீங்க கொடுத்த அறிக்கையை சரியான முறையில் கொடுங்க. அந்த அறிக்கையை 5 மாதம் ஆகியும் கூட தமிழகத்தினுடைய அரசு அந்த அறிக்கையை சரியான முறையில் மத்திய அரசு கொடுக்கல. அந்த அறிக்கையை சரி செய்து மதுரைக்கான மெட்ரோவை கொண்டு வந்து
உங்களுக்கு தெரியும், ஒரு மெட்ரோ திட்டம் மதுரைக்கு வந்தால் எந்த ஊருக்கு வந்தாலும் கூட அதை செயல்படுத்துவதற்கு 2 to 3 ஆண்டு முழுமையாக ஆகும். நிலத்தெடுத்து மெட்ரோவை கொண்டு வந்து மக்கள் பயன்பாடு. அதுவும் இந்த ஆட்சியில 2026 வரக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில நம்முடைய மதுரை தெற்கினுடைய சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பொறுப்பேற்கக்கூடிய ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கும் பொழுது இங்கே மெட்ரோ வந்து அருமை சொந்தங்களே, இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமானுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா திருப்பரங்குன்றத்துக்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். உயர்நீதிமன்றத்தினுடைய ஆர்டர், உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு, அதை எதிர்த்து மாநில அரசு தேவையில்லாத வம்பை எல்லாம் இழுத்து மக்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய பதற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், முருகனுக்கும் நிச்சயமாக நியாயம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுதுதான் திருப்பரங்குன்றத்தில் நாம் தீபத்தை ஏற்றப் போகின்றோம். அறுவை சொந்தங்களை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் 10 நாட்கள் கண் துஞ்சாமல் ஒரு வீடாக ஏறி சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனை எடுத்துச் சொல்லி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான மாற்று என்பதை எடுத்துச் சொல்லி மதுரையை பொறுத்தவரை 2 அமைச்சர்கள் இருந்தும் கூட உபயோகம் இல்லாத அமைச்சர் அண்ணன் பிடிஆர் கையில 2 வாட்ச் கட்டியிருக்கார், 2 வாட்ச் ஓடல, எந்த வேலையும் செய்யல. மூர்த்தி அவர்களை பொறுத்தவரை கொள்ளையடிப்பதற்காக கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக மதுரையில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், அது மூர்த்தி என்பது உங்களுக்கு தெரியும். மதுரை மாநகரம் முழுமையாக மாற வேண்டும். மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மதுரை மத்தியம், திருப்பரங்குன்றம், மதுரையை சுற்றி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயெல்லாம் இரட்டை இலை போட்டியிடுகின்றதோ திருப்பரங்குன்றத்துல, மதுரை மேற்குல, மதுரை கிழக்குல நம்முடைய இரட்டை விட்டு வர வேண்டும். மதுரை மத்தியில நம்முடைய அண்ணன் சுந்தர்சி இருக்கிறாங்க, இரட்டையில விட்டு வர வேண்டும். மதுரை தெற்குல நம்முடைய தாமரை போட்டியிடுகிறது, தாமரை விட்டு வர வேண்டும். அருமை சொந்தங்களே, நம்முடைய பொறுப்பு நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த மாபெரும் வெற்றியை சாத்தியமாக்கி காட்ட வேண்டும் என்று சொல்லி மதுரை மக்களுக்கு மோடி ஐயாவுடைய கேரண்டி அக்டோபர் நவம்பர் 2026 எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட்டு உங்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. டெல்லிக்கு வெளியே மிகப்பெரிய எய்ம்ஸ் உங்களுக்காக வர இருக்கிறது. 5 ஆண்டு காலமாக திமுக எத்தனை தடைகளை போட்டும் அதை தாண்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட பிறக்கிற நிலைமையில வந்திருக்கும். அதனால்தான் நம்முடைய தேசிய தலைவர் நிதின் நாபின் அவர்களே நேரடியாக மதுரை தெற்குக்கு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்து நம்முடைய அருமை சகோதரர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களை தாமரை சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கோரிக்கை வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தறத்தோடு நீங்கள் வரவேற்பு எனக்கு பின்னக்கூடிய பெரும் மதிப்புக்குரிய தேசிய தலைவர் ஐயா நிதின் நாபின் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த பேசுவதை அன்போடு கேட்டு அவர்களுக்கு இந்த மைகளை வர பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய புகழ், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய புகழ், மதுரை மக்களுடைய புகழ், மதுரையுடைய முன்னேற்றம், மதுரையுடைய முன்னேற்றம், மதுரையுடைய முன்னேற்றம். भारत माता की, बीजेपी, एनडीए गवर्नमेंट, we will form the NDA government, we will form the, you have to translate. भारत माता की, हमारे मित्र प्रोफेसर साहब और हमारे मित्र अन्नामलई जी, और यहाँ पे आप युवाओं का जोश वो देख रहा हूँ, मैं आप सबको बहुत बहुत बधाई देता हूँ. बड़ी संख्या में मेरी मातृशक्ति और मेरे युवा साथी यहाँ इकट्ठा हुए हैं. मैं आप सबको बहुत बहुत अभिनंदन करता हूँ. अभी हम टीएम सौंदर्य राजन जी के स्टैचू के सामने खड़े हैं. उनको प्रणाम करता हूं, उनका अभिनंदन करता हूं. आज आपका जोश देखकर बहुत स्पष्ट हो गया कि
डीएमके गवर्नमेंट आउट, एनडीए गवर्नमेंट एंड मोदी गवर्नमेंट इन. ரொம்ப தெளிவா தெரியுது. திமுக அரசுக்கு நீங்க முடிவுரை எழுதுறீங்க, மோடி அரசுக்கு நீங்க இப்போ வரவேற்பு கொடுக்கறீங்கன்னு தெளிவா தெரியுது. करप्शन, फैमिली और पूरी तरह से कमीशन, इन तीनों का ये जो गवर्नमेंट है वो तीनों को हम सबको उखाड़ फेंकना है. இந்த அரசு ஒவ்வொரு துறையிலும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று அனைத்து மட்டத்திலையும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் இப்போது இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. यही डीएमके है, इसके मुख्यमंत्री और उनके पुत्र ने सनातन के परंपराओं को गाली दी है, सनातन को अपमानित करने का काम किया है. इनके सांसद और मंत्री ने भारतीय परंपराओं, भारतीय संस्कृति का अपमान किया है. हम सबको उनको सजा देने का मौका आ गया है. நம்ம பாரதத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவமதிக்கும் விதமாக, சனாதனத்தை ரொம்ப சிறுமைப்படுத்தும் விதமாக சொல்ல முடியாத சொற்களால் அர்ச்சனை செய்த இந்த முதல்வரின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய ஆட்சிக்கு நாம் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். நம்முடைய தர்மத்தை எல்லாம் அவமதித்த அவர்களுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். पश्चिम बंगाल में टीएमसी की गवर्नमेंट में दुर्गा पूजा करने के लिए कोर्ट का परमिशन लेना पड़ता है. यहाँ पर दीपम में भी हमें कोर्ट का परमिशन लेना पड़ा, तब हम पूजा कर पाए. ऐसी सरकार को उखाड़ फेंकना चाहिए. மேற்கு வங்காளத்தில் துர்கா பூஜை நடத்துவதற்கு அங்க இருக்கிற மாநில அரசு அனுமதி கொடுக்க மறுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் இங்கேயும் திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபம் ஏற்றுவதற்கு நம்ம அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு அரசு நமக்கு தேவையா? जाएंगे नहीं चाहिए, डीएमके नहीं चाहिए. डीएमके जाएंगे, डीएमके आउट, डीएमके आउट. आउट. बीजेपी एनडीए गवर्नमेंट इन, मोदी गवर्नमेंट इन. तो आप सबको, मेरे युवा साथियों को, मोदी जी आएंगे, हर घर में गरीब का आशियाना बनेगा, हर गरीब की रोशनी आएगी. और तीसरा, हमारी महिलाओं का सम्मान बढ़ेगा और कमीशन और करप्शन खत्म होगा. மோடி அவர்களின் ஆட்சி கண்டிப்பாக வரப்போகிறது. அந்த நாள் உங்கள் எல்லோருடைய ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில வளர்ச்சியையும், மறுமலர்ச்சியையும், ஒளியையும், தீபத்தையும் ஏற்றக்கூடிய ஆட்சியாக இருக்கும். இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உயர்ந்த பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும். இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும். भारतीय संस्कृति को माननीय अपने नेता नरेंद्र मोदी जी काशी तमिल संगम कराकर एक भारत श्रेष्ठ भारत की कल्पना को आगे बढ़ाया है. இந்த ஒரே பாரதம், உன்னதமான பாரதம் என்ற தத்துவத்தை சொல்வதற்காகத்தான் நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காசி தமிழ் சங்கத்திலே நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். पूरे विश्व में भारत का तिरंगा का सम्मान बढ़ा है. पूरे विश्व में आज भारत का नेतृत्व सबके सामने आंख मिलाकर बात करता है. हमारे पास ऐसा नेता है जो पूरे देश का नेतृत्व तो करता ही है, पूरे विश्व में भी भारत का स्थान ऊंचा किया है. நம்முடைய பாரத தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம் பாரத நாட்டுக்கு மட்டும் தலைமை ஏற்கவில்லை, ஒட்டுமொத்த சர்வதேச உலக நாடுகளுக்கெல்லாம் தலைமை ஏற்றிருக்கிறார். நம்முடைய பாரத கொடியை உலகத்தின் உயரத்திலே உன்னதமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார். अभी मुझे अमेरिका से जो हमारे तमिल भाई वहां रहते हैं, उन्होंने पत्र भेजा था कि इस बार पूरा तमिल समाज जो अमेरिका में रहता है, करीब 20 लाख से अधिक की आबादी है, वो पूरी तरह से चाहता है कि डीएमके की करप्ट गवर्नमेंट जाए और मोदी जी के नेतृत्व में डबल इंजन की सरकार एआईडीएमके और एनडीए के नेतृत्व में बने. எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், அதுவும் தமிழ் நண்பர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க எனக்கு கடிதம் எழுதி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த முறை திமுக ஆட்சி வேரோடு தூக்கி எறியப்படும், திமுக ஆட்சி கண்டிப்பாக ஆற்றப்படும். இங்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் என்டிஏ ஆட்சி மலரப் போகிறது என்று. मेरे युवा साथियों, आपके जोश को देखकर मैं प्रणाम करता हूं
और अपने युवाओं को, अपने छात्रों को विश्वास दिलाता हूं, जिस दिन तमिलनाडु में एनडीए की गवर्नमेंट बनेगी, हम युवाओं को रोजगार का अवसर और अपने बल पर केवल रोजगार लेने वाला नहीं, रोजगार देने वाला बनाएंगे। என் அன்புக்குரிய இளைஞர்களே, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உத்தரவாதத்தை, உறுதியை கொடுக்கிறேன். நம்முடைய என்டிஏ ஆட்சி எப்போது இங்கு மலர்கிறதோ அப்ப இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும்னு சொல்லல, நீங்க அத்தனை பேர் அடுத்தவர்களுக்கு வேலை கொடுக்கும் உயரத்திற்கு உயர்வீர்கள் என்ற